நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? எல்லாம் உங்களுக்கு எதிராக இருப்பது போல் தோன்றியிருக்கிறதா? இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வரும் இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? கர்த்தரால் காப்பாற்றப்பட்ட ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்தில் தனித்துவமானவர். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் விசேஷமானவர். உங்களுக்கு ஒப்பானவர் யாருமில்லை. இந்த பாக்கியம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. கர்த்தரின் பிள்ளைகளாக நாம் பெற்றிருக்கும் அடையாளம் நம்மை உலகத்தின் மற்ற எல்லா மக்களிலிருந்தும் வேறுபடுத்துகிறது. நம்முடைய மதிப்பு நம்முடைய சாதனைகளில் இல்லை, நம்முடைய செல்வத்தில் இல்லை, நம்முடைய புகழில் இல்லை. நம்முடைய மதிப்பு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து காப்பாற்றியதில் இருக்கிறது. உனக்குச் சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இங்கே கர்த்தர் 2 முக்கியமான பாத்திரங்களை வகிக்கிறார். முதலாவதாக அவர் நம்முடைய கேடகம். ஒரு கேடகம் என்பது பாதுகாப்பு கொடுக்கும் கருவி, எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்முடைய மகிமை பொருந்திய பட்டயம். ஒரு பட்டயம் என்பது போர் செய்வதற்கான ஆயுதம். இது வெற்றியின் அடையாளம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வெல்ல நமக்கு சக்தி கொடுக்கிறார். அவர் நம்முடைய மகிமை, நம்முடைய வெற்றிகளுக்கு அவரே காரணம். இந்த 2 பாத்திரங்களும் ஒரே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றன. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், அதே நேரத்தில் வெற்றியாளர்களாகவும் இருக்கிறோம். நாம் பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய கேடகம். நாம் தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வெற்றியின் பட்டயம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த வாக்குத்தத்தம்! நம்முடைய எதிரிகள் நம்முடைய முன்னால் அடங்கிப் போவார்கள். அவர்கள் நம்மிடம் பொய்யான வார்த்தைகளை பேசி நம்மை மகிழ்விக்க முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரின் சக்தியை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறார்கள். நாம் அவர்களுடைய உயர்ந்த இடங்களை மிதிப்போம். இது என்ன அர்த்தம்? நம்முடைய எதிரிகள் பெருமைப்படும் விஷயங்கள், அவர்கள் நம்பிக்கை வைக்கும் விஷயங்கள், அவர்கள் வலிமையாக நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழே வரும். கர்த்தரின் சக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த சக்தியும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த எல்லா வாக்குத்தத்தங்களின் அடிப்படை என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் முக்கியமான விஷயம். கர்த்தரை தேடுபவர்களுக்கு எந்த நல்ல விஷயமும் குறைவுபடாது. இது ஒரு நிபந்தனையுடன் கூடிய வாக்குத்தத்தம். நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு போவது மட்டுமல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை. நம்முடைய இதயம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அவரை பற்றியதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அவருடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? அன்பு குறைவா? அமைதி குறைவா? மகிழ்ச்சி குறைவா? வெற்றி குறைவா? கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுப்பார். இது அவருடைய வாக்குத்தத்தம். இது மாறாத சத்தியம். நீங்கள் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும்.